கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியால தலை குனிந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தலை நிமிர்த்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பயணத்தை துவங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எழுச்சி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் உற்சாகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாளுக்கு நாள் எங்களுடைய மாநில தலைவருக்கான வரவேற்பு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கூட்டத்திற்கு வரக்கூடியவர்களை வைத்து மட்டும் நான் சொல்லல, பொதுவாக கடை வீதிகளிலே செல்கின்ற பொழுது கூட பொதுமக்கள், வணிகர்கள் அத்தனை பேருமே நின்று எங்களுடைய தலைவருக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு என்பது 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அமையும் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பயணம் முடிவடைகின்ற பொழுது நிச்சயமாக 2026க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் தமிழகத்திலே இருக்காது என்ற சூழ்நிலையை உருவாக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மரியாதைக்குரிய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் மத்தியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நிறைய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார். அப்படி சொல்லக்கூடிய அவர் அவருடைய ஆட்சியிலே எத்தனை கோயில்களை இடித்திருக்கின்றார் என்பதை பற்றியும் தெளிவுபடுத்த வேண்டும். அதை பற்றி ஏற்கனவே அண்ணன் டி.ஆர். பால் அவர்கள் மிக தெளிவாக பேசியிருக்கின்றார். அவருடைய ஆட்சியிலே எத்தனை கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன, எந்தெந்த கோயில் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி பேசியிருக்கிறார். அவருடைய இயக்கத்தைச் சேர்ந்த பல பேர் இந்து கோயில்களை பற்றி மிக இழிவாக, கேவலமாக விமர்சித்திருக்கின்றார்கள். இந்துக்களை பற்றி மிக கேவலமாக விமர்சித்திருக்கின்றார்கள். சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி பேசியிருக்கின்றார்கள். இந்து கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பற்றி பேசியிருக்கின்றார்கள். ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு இவருக்கு துப்பில்லை, தகுதி இல்லை. அறநிலையத்துறை அமைச்சர் அந்த இந்து கோயில்களை மேம்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர். ஆனால் இந்து கோயிலில் வரக்கூடிய வருமானத்தை இன்றைக்கு கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்து கோயிலில் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் இன்றைக்கு பல வகைகளிலே இன்றைக்கு களவாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தால். அதை பற்றி இவர் தெளிவுபடுத்துவாரா? ஒவ்வொரு கோயில்ல என்ன, இந்து கோயில என்ன வருமானம் வந்திருக்கின்றது, எதற்காக செலவழித்திருக்கின்றார்கள் அந்த தொகையை என்பதை பற்றி இந்த அரசாங்கம் வெள்ளை அறிக்கை வெளியிடுமா? அதற்கெல்லாம் இந்த அமைச்சர் தயாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்துக்களுக்கு விரோதமாக, இந்து மதத்திற்கு விரோதமாக, இந்து கோயிலுக்கு விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி வீழ்த்தப்படும் என்பதிலே இந்த நாட்டு மக்கள், தமிழகத்து மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பது என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு அவர்கள் கும்பாபிஷேகம் செய்து கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கோயிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் சிலைகள் அமைக்கின்றார்கள். கோயிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் பல அந்த கோயிலுக்கு பயன்படுத்தாத பல பணிகளில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவற்றை எல்லாம் நிறுத்தி கொண்டு கோயிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை முழுவதுமாக கோயிலுக்கே செலவழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைக்கின்றோம். எந்த அடிப்படையில் யார் மதவாதிகள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியில இதுவரைக்கும் எங்கேயாவது சிறுபான்மையினர் தாக்கப்பட்டிருக்கின்றார்களா? எங்கேயாவது கடந்த ஆட்சிகளை போல கலவரங்கள் நடைபெற்றிருக்கிறதா? வன்முறை நடைபெற்றிருக்கிறதா? என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அமைதியான ஆட்சி என்று சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி தான். எந்த மதத்திற்கும் இடையூறு இல்லாமல் அனைத்து மதத்திற்கும் சமமான ஆட்சியை நடத்தக்கூடியவர்கள் நாங்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதத்திற்கு விரோதமாக, சிறுபான்மை மதத்திற்கு மட்டுமே ஆதரவான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், சிறுபான்மை வாக்குகளை வாங்குவது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள் மதவாதத்தை பற்றி பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.